வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆட்டோ கட்டண முறைப்படுத்தல் தாமதத்திற்கான காரணம் யார் என்பதை பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். ஆட்டோ என்றாலே தொல்லை என்று ஒரு சாரார் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில் பொதுமக்களோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய போக்கு இணக்கமானதாக இல்லை என்று குற்றச்சாட்டு நீண்ட நாட்கள் இருந்து வரும் நிலையில் கட்டணத்தை முறைப்படுத்துவதற்காக மீட்டரை பொருத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும், தமிழக அரசு ஆணை பிறப்பித்த பிறகும், காவல்துறை கடுமையான நடவடிக்கையை தொடர்ந்த பிறகும் இன்னமும் கிட்டத்தட்ட 30-35% ஆட்டோக்களில் மீட்டரும் புதிய கட்டண முறையும் அமல்படுத்தப்படவில்லை. இதற்கான காரணம் யார்? அரசா அல்லது ஆட்டோ ஓட்டுநர்களா அல்லது பொதுமக்களுடைய அலட்சியமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நான் விவாதிக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். சென்னையில் மக்கள் சந்திக்கும் பிரதான பிரச்சனைகளில் ஒன்றான ஆட்டோ கட்டணம் முடிவுக்கு வந்த பாடில்லை. ஆட்டோவில் மீட்டர் பொருத்துவதை கட்டாயமாக்க உச்சநீதிமன்றம் தந்த அழுத்தம் காரணமாக ஆகஸ்ட் 25 தமிழக அரசு முதற்கட்டமாக சென்னையில் மட்டும் ஆட்டோ கட்டணம் நிர்ணயித்து மீட்டர்கள் வைக்க ஆணையிட்டது. அதன்படி முதல் 2 கிலோமீட்டருக்கு ரூபாய் 25, அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 12 என தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக ஆட்டோ தொழிற்சங்கங்களிடம் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. ஆனால் தற்போது தமிழக அரசின் 3 கால நீடிப்பும் கடந்த நிலையில் சென்னையில் மொத்தம் உள்ள 71,500 ஆட்டோக்களில் 30,000க்கும் மேற்பட்டவை இன்னும் ஆட்டோவில் மீட்டர் பொருத்தவில்லை. இந்நிலையில் தமிழகம் முழுமையும் மற்ற நகரங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் 2,14,000 ஆட்டோக்களில் எப்போது அமலாகும் என காத்திருக்கும் மக்களுக்கும் ஏமாற்றமே ஏற்பட்டுள்ளது. ஆட்டோ டிரைவர்கள் தொழிற்சங்கங்கள் ஆட்டோ மீட்டர் கட்டணங்கள் கட்டுப்படியாகாதது, அடிக்கடி பெட்ரோல் டீசல் விலைவாசி உயரும் போது நிலைத்த கட்டணங்கள் சாத்தியமில்லை என்கிறார்கள். ஆனால் பெங்களூரு, திருவனந்தபுரம் போன்ற நகரங்களில் ஆட்டோ கட்டணங்கள் முறைப்படுத்தப்பட்டு நடைமுறையில் சாத்தியப்பட்டுள்ளதே என்பது மக்கள் வாதமாக உள்ளது. இந்நிலையில் ஷேர் ஆட்டோக்கள், அப்பே ஆட்டோக்கள் சாதாரண மக்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ளது. ஆனால் அவை கூடாது என ஆட்டோக்காரர்கள் ஆங்காங்கே அடிக்கடி தகராறு செய்வதும் தொடர்கிறது. சென்னையில் ஏன் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்த முடியவில்லை? இதில் காவல்துறையினர் ஏன் கராராக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை? ஆட்டோ மீட்டர் கட்டண நிர்ணய முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டதா அல்லது முயற்சி எடுக்கப்பட்டு அமலாகுமா? இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டதா அல்லது ஒரு ஹெல்மெட் போன்ற ஒரு நிலைமை ஏற்பட அதே நிலைமை தான் இதற்கும் ஏற்படுமா? ஹெல்மெட் கட்டாயம் என்று தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது பெரும்பாலான இடங்களில் ஹெல்மெட் போட்டு தான் செல்ல வேண்டிய நிலையை நாம் பார்க்க முடிவதில்லை. காரணம், அதோட அமல்படுத்தக்கூடிய வேகம் குறைந்து விட்டது. ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே அதோடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதே போலதான் ஆட்டோ கட்டண மீட்டர் அமல்படுத்த வேண்டும் என்ற முனைப்பு முதலில் இருந்தது, போக வழங்க தொடங்கிட்டதா என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தை நம்முடைய திரு ஆவடி குமார் அவர்கள், அதிமுக தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இருக்கிறார். அதே போல உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கை தொடர்ந்த திரு மூத்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் சென்னை மெட்ரோ ஆட்டோ சங்கத்துடைய தலைவர் திரு சம்பத் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேர் நிகழ்ச்சி வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல திரு ராமமூர்த்தி அவர்கிட்ட ஆரம்பிக்க விரும்புறேன். நீங்க ஒரு முயற்சி எடுத்து உங்களை மாதிரி சில நண்பர்கள் நிறைய பேர் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்து அணுகி, நீதிமன்றங்களை அணுகி ஒரு கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆணை கிடைச்சது, ஒரு உத்தரவு உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்னு. அதன் பிறகு அமல்படுத்தப்படாமல் இன்னமும் இழுவரியாயிட்டே இருக்கிறதுக்கான காரணம், அது அமல்படுத்துற காவல்துறையோ அரசோ காட்டக்கூடிய மெத்தனமா, அல்லது ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து அதை ஏற்றா அதை செயல்படுத்தினா நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறக்க அவர்கள் வீம்புக்குனே செய்யக்கூடிய தாமதமா, அல்லது பொதுமக்கள் இப்படி ஒண்ணு வேணும் அப்படிங்கிற பத்தி அலட்சியமா இல்லாம ஒரு கவனமா இல்லாம கேட்கிற காசை கொடுத்துட்டு போயிருதான் காரணமா? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு பொதுமக்கள் தான் காரணம் சொல்ல முடியும். ஏன்னாக்கா ஆட்டோல ஏறுற போதே எங்க போகணும்னு கேட்பாங்க, அங்க போகணும். அது ஏன் நேர போய் உள்ள உட்காந்துட்டு போன்னு சொல்லணும் இல்லையா? சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அவேர்னஸும் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. எப்படின்னாக்கா இப்ப சிட்டியில மயிலாப்பூர், டி நகருக்கெல்லாம் பேசாம ஆட்டோல ஏறி மீட்டர் போட்டுறாங்க. கொஞ்சம் சப்பர்பன் ஏரியா பெரம்பூர் தாண்டி போனாங்க அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இங்க எல்லாம் பண்ணலன்னா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, ஏதோ ஆக்ஷன் எடுப்பாங்க. இங்க பார்த்தா இவங்க ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன கேட்டது வரலையான்னு போயிட்டே இருப்பாங்க. தைரியமா ஆட்டோல உட்காந்துட்டு மீட்டர் போட்டு சொல்றதுக்கு யாரும் தைரியம் இல்லைங்க. ஏன்னா அவங்க ஏதாவது பயமுத்துறாங்க அப்படின்னு. இதுக்கு பொதுமக்கள் தான் என்னதுமா இதே பிராக்டிஸ் ஆகிடுச்சு. எங்கேயாவது போனா நீங்க எவ்வளவு மீட்டர் கேட்பாங்க, அவனே கம்மியா இருந்தாலும் ஜாஸ்தி கொடுக்கறதா இருப்பாங்க. சோ அப்படி இருக்கப்போது யார போய் சொல்ல முடியும்? அப்படி யாரா இருப்பாங்க? அவன் கம்மியா கேட்டா ஜாஸ்தியா கொடுக்குற யாரா இருப்பாங்களா என்ன? அவன் என்ன சொன்னா, இப்ப நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஒரு லேடி அங்க போறதுக்கு 300 ரூபாய் நீங்க ஆட்டோ மீட்டர் போடாதான்னு சொல்றான். அது என்ன அர்த்தம்? அவங்க அந்த இது இவ்வளவுதான் தரணும் நாங்க பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கம்மியோ ஜாஸ்தியா தெரியாது, அதுதான் அப்படின்னு. ஏன்னாக்கா அவங்க ஆட்டோ ஓட்டுநர் கட்டணத்தை நிர்ணயிக்காம அதுல ஏறக்கூடிய பயணிகள் நிர்ணயிக்கிறாங்களா என்ன?
பயணிகள் வந்து போயிருக்காங்க இது மாதிரி யூஸ் பண்றாங்க, அவங்க சொல்றாங்க நம்ம இவ்வளவுதான் போயிருக்கோன்றாங்க. அவங்களுக்கு இது கம்மியா வரும்னு தெரிய மாட்டேங்குது. இது வந்து முக்கிய காரணம் வந்து அரசோ இல்ல போலீஸ் தரப்போ இல்ல போலீஸ்காரன் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. நம்ம கொஞ்சம் அறியாமையை பார்த்தது உடனே இந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ் என்ன பண்றாங்க, நான் இவ்வளவுதான் கொடுக்குறியா வரமாட்டேன், இங்க வரியா வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து போன் நம்பர் ஏதாவது அந்த ஆட்டோ நம்பர் உடனே உட்காருவாங்க. ஏன்? அவர் அறியாம இல்ல, அவன் தெரியும். இதே வந்து பெரம்பூர் அந்த பார்டருக்கு என்ன பண்ணாங்க, வரமாட்டேங்க செஞ்சுக்கோன்றாங்க. அவங்க செய்ய தெரியாது, செய்ய தெரியும். மாதிரி வழக்கறிஞர்களோ நீதிமன்றத்தை அடிக்கடி நாடக்கூடியவங்களோ நீங்க வந்து இந்த மாதிரி நம்பர் நோட் பண்ணலாம், உன் பேர் என்னப்பான்னு கேட்கலாம், வைக்கலாம். ஒரு சாமானியர்கள், பெண்கள், வயது முதிர்ந்தவங்க அந்த மாதிரி வந்து எல்லாரும் சண்டை போட்டுட்டே போக முடியுமா? சண்டை போட வேணாம். என்ன பண்றாங்க, இதை வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துறாங்க. சோ நம்ம கேட்டா அவங்க என்னதான் ரூல் போட்டோம் நம்ம, ஆனா அதே சமயம் கொஞ்சம் குறைஞ்ச போயிருக்கு. முன்னெல்லாம் வந்து மினிமம் வந்து 40 ரூபா 50 ரூபா கேட்பாங்க. இப்போ வந்து 30 ரூபா 25 ருபீஸ் வந்திருக்கு. ஆனா ஷார்ட் டிஸ்டன்ஸ் வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டான்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா ஏன் தெரியும், அவங்க ஒரு கும்பலா கேட்பாங்க அப்படின்னு தெரியும். இப்போ வந்து சைதாப்பேட்டில் வந்து ஸ்டேஷன்ல இறங்கின கோர்ட்டுக்கு போன வரமாட்டாங்க. ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அது தைரியமா வரியா வரலன்னா ஆட்டோல உட்காந்து வரும் கேட்க தைரியம் இல்ல. வரமாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட முடியாது. வரமாட்டேன் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் தரணும் போலீஸுக்கு. அவங்களுக்கு உரிமை இல்லையா? வரது வராம அவங்க சாப்பிட போறீங்க கிடையாது, கொடுத்தாலும். அப்ப நீ வந்து மீட்டர் நீ க்ளோஸ் வர்றதுக்கான கட்டணம் மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்தலாம். ஆனா வர்றது வராது அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து ஆகணும். நான் சாப்பிட போவேன், நான் கால் நைட் டியூட்டி வேலை பார்த்துட்டு இருப்பேன், கவர் பண்ணுங்க, மீட்டர் கவர் பண்ணுவாங்க. மீட்டர் வரான கண்டிப்பா வந்தாகணும். இப்ப மீட்டர் போட்ட வரலன்னா அவன் இஷ்டமா இருந்தது வர முடியுமா? அவன் சொல்றான் அந்த இடத்துக்கு வர, அப்போ வர முடியுமா? நம்ம வந்து ஏன் மீட்டர் போட்டுருக்காங்க, எங்க உட்காந்து வரணும்னு அதான் ரூல் இருக்கு. அப்படி அப்போது இவன் நான் இங்க வரையா அங்க வர மாட்டேன், இங்க வர நடத்துறது கண்டிப்பா வந்து வர்றதுக்கான கட்டணத்தை மட்டும் தானே சார் நீங்க தீர்மானிக்க முடியும். அவருடைய விருப்பம் இல்லாம அவர் அடிமையானவர் கட்டணத்தை மட்டும் தீர்மானம் இல்ல, அந்த ஒரு ரூல் இருக்கு. அது என்ன ப்ரொவிஷன் அது பாக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இவன் வரலன்னா சொல்லுங்க, போன் பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கு. கட்டணம் வந்து பேசிக், அது நிர்ணயிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், இங்க போனா வர முடியாது, நம்ம லாபம் இல்லை அப்படின்னு இல்லையா? அது ஏன் சொல்றீங்க? கண்டிப்பா வந்தாகணும் இல்லையா? இப்ப வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் வரணும், நான் வரமாட்டேன், ஏன் வராம இருப்பான்? வந்து ஆகணும். வந்தா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா யாரும் எடுக்கிறதில்ல. இப்போ நீ கட்டணம் மட்டும் நிர்ணயிச்சு இல்ல, கட்டணம் நிர்ணயிச்சாலும் அந்த இடத்துக்கு வரணும். அது ஏன் வரல? அப்படி வரலன்னா அந்த வீட்டுல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். சம்பத் அவர்கிட்ட கேக்குறேன். அவர் சொன்னாரு, நீங்க கூட்டா பொதுமக்கள் கூட்டா நிச்சயமா வந்தே தீரணும், வரலன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்றாரு. சில இடத்துக்கு மட்டும் வரதில்ல. குறிப்பா அவர் சொல்றது வந்து சில சென்னையில வந்து சில பகுதியில் வந்துடுறாங்க, மயிலாப்பூர் மாமலமார் பகுதியில் வந்துடுறாங்க, டீனர்ல வந்துடுறாங்க, பெரம்பூர் தாண்டி போறதுன்னா அதான் அங்க பிரச்சனை ஆகுதுன்னு சொல்றாரு. இப்ப ஏரியா பொறுத்து தான் இந்த மாதிரி ஆட்டோக்காரனோட பிரச்சனை இருக்குதா, இல்லாட்டி பொதுவான ஒரு குணங்கிறது கிடையாது ஆட்டோக்காரன்? ஷார்ட் டிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு பொதுவா வந்து பயணிகள் கூப்பிடும்போது சில ஆட்டோ டிரைவர்கள் வர மறுக்கிறாங்க. அது உண்மைதான். என்ன காரணம்னா, உங்களுக்கு இப்ப மினிமம் வர 25 ரூபா சொல்லியிருக்கு. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு சவாரி போறான்னு வச்சுங்க, ஸ்டாண்ட்ல இன்னொரு பக்கத்தில் இருக்க டிரைவருக்கு வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம யூனியனை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் போகணும்னு சொல்றோம். ஆனா ஒரு நீண்ட நெடுங்காலமாகவே ஒரு தவறான பழக்க வழக்கங்களுக்கு நம்முடைய ஆட்டோ டிரைவர்களுக்கு ஆளானதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அவனுக்கு ஒரு நியாயமான மீட்டர் கட்டணம் நீண்ட காலமாகவே ஆட்சியாளர்கள் வழங்கப்படவில்லை. நீங்க இப்போ வந்து 25 ஆக்கியிருக்காங்க மினிமம், ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபா ஆக்கியிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 6 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு, மினிமம் 14 ரூபா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 40-50 முறை டீசல் பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு. அப்ப நீங்க அவனுக்கு வந்து விலை நிர்ணயிக்கிற உரிமை கிடையாது. அரசாங்கம் தான் கட்டணத்தை விலை நிர்ணயிக்கிற உரிமை உள்ள நிறுவனம். எனவே நான் அரசாங்கத்துக்கு கீழே கோரிக்கை வைக்கிறாங்க, மாதிரி கட்டுப்படி ஆகல மீட்டர் கட்டணத்தை மறுசீரமைக்கணும் அப்படின்னு. ஆனா அதுல அரசாங்கம் கவனம் செலுத்தல. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இப்ப பயணிகளிடம் பார்கெயின் பண்றான். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா சூடு மீட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து கட்டுப்படி ஆகலைன்னும் போது அவன் சூடு வைப்பதற்கு வாய்ப்பு, அதன் மூலமாக பயணிகளிடம் தனக்கு தேவையானதை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. கட்டுப்படியா இருக்குன்னு ஒரு அளவு இருக்கா? உங்களுக்கு வந்து 100 ரூபா போதுமானதா இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து 1000 ரூபா போதுமானதா இருக்கும். அதுக்கான எல்லாம் ஒரு தரம் பிரிக்கிறதுக்காக தானே அந்த ஒரே தரத்துக்கு ஒரு விலை கொண்டு வராங்க. எல்லாருக்கும் ஒரே விலை சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி முக்கியமா இருக்குது, அரசாங்கம் வந்து அவர்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய கட்டணத்தை நிர்ணயிக்கவில்லை, அதுதான் இதற்கான அடிப்படை காரணம் என்பது குற்றச்சாட்டு. இதை பற்றி விவாதிக்கலாம். ஆட்டோ கட்டண முறைப்படுத்தல் தாமதம் ஆவதற்கான காரணம் யார் என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ஆவடிக்குமார் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து
காசு கொடுக்கறது மக்கள், வாங்குறது, பயன்படுத்துறது, ஓட்டுறது ஆட்டோக்காரங்கனாலும் இந்த கட்டணத்தை நிர்ணயிக்கிறதும் அது சரியான முறையில் வாங்கப்படுதா அப்படிங்கறத கண்காணிக்கிறதும் அரசுடைய பொறுப்பு. அரசு நினைச்சா என்னென்ன மாதிரி விஷயங்களை உடனடியாக அமல்படுத்த முடியும், 100% அமல்படுத்த முடியுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா ஒரு 3 முறை இந்த கெடு நீட்டிக்கப்பட்ட பிறகும் கூட இன்னும் கெடு கேட்கப்பட்டு கொண்டே இருப்பதற்கான காரணம், ஆட்டோடைய கட்டணம் முறைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதாவது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டர் பயன்பாட்டிலிருந்து நின்று போய் 15 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு இடைவெளி, ஒரு பெரிய இடைவெளி. இந்த இடைவெளியில மக்களும் மீட்டர் இல்லாம பயணம் போய் பழகிட்டாங்க. ஆட்டோ ஓட்டுநர்களும் அதுக்கு இது மீட்டரை பத்தி கவலைப்படாம அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு தொகையை அவங்களா நிர்ணயம் பண்ணிட்டு அதுல சங்கத்தின் அவங்களே அங்கங்க ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு அங்க போறதுக்கு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு வர சொல்ல அவங்க 15 வருஷமா ஒரு பழக்கத்தில் இருந்த ஒண்ண மாத்த சொல்ல கொஞ்சம் சிக்கல் வரதான் செய்யும். ரெண்டாவது இன்னொன்னு கேட்டீங்க, இன்னைக்கு சென்னை 15 வருஷமா இந்த பழக்கத்தை ஒரே நாள்ல மாத்திரலாம். தேவையான அளவு கெடு கொடுத்து எல்லாருக்கும் முன்னறிவிக்கை பண்ணி கொடுத்து 15ஆம் தேதியோடு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நடவடிக்கை. இதுல இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு சென்னை மாநகரத்துல அனுமதிக்கப்பட்ட பர்மிட் ஆட்டோவை விட கூடுதலான ஆட்டோக்கள் பயன்பாட்டில் இருக்கு. பர்மிட் இல்லாம சிலது இருக்கு. சிலது பக்கத்து மாவட்டங்கள்ல பர்மிட் வாங்கி இங்க ஓட்டிட்டு இருக்காங்க. இதுல கண்காணிக்க வேண்டியது, நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? அதுதான் இப்போ இத ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து இந்த மீட்டர் பொருத்துற இந்த புதிய மீட்டர் பொருத்துறதுக்கு பிறகு இந்த மீட்டர் பொருத்தாத ஆட்டோக்கள் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. சில ஆட்டோக்கள் புடிச்சு இப்போ கூட பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ தொழிலை நம்பி இருப்பவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல பெரும்பகுதி ஏறத்தாழ வறுமை கோட்டை தொட்டுக்கிட்டு இருக்க ஜனங்கள் தான். அவங்களுடைய வாழ்க்கை இது. அவங்க ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த தொழில் இல்லைன்னா ஒரு குடும்பம் அவங்களே கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. இல்ல சாப்பிட முடியாத சூழ்நிலை சில குடும்பங்கள். இது என்னன்னா மீட்டரை பயன்படுத்த சொல்லி அரசாங்கம் வற்புறுத்துறது, பொதுமக்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே சரி. ஆனா அதே சமயம் அவங்க தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுற மாதிரி அவ்வளவு ஒரு அக்கறையும் கரிசனமும் இருந்துச்சுன்னா 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபா நிர்ணயிங்க, உள்ள போறதுக்கு 40 ரூபா நிர்ணயிங்க, உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அதாவது அரசுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும் அவங்க மேல மட்டும் கரிசனம் இருக்கிறது சரியா இருக்காது. அதை பயன்படுத்துற மக்களும் ஆட்டோவை பயன்படுத்துறவங்க பெரிய பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவங்க இல்ல. அதாவது எனக்கும் அவருக்கும் சண்டை வர போய் தான் உங்கள்கிட்ட வரலாம். பொதுமக்கள் ஒரு சொல்றதும் ஆட்டோ ஓட்டுநர் ஒரு சொல்றதும் அரசாங்கத்திட்டே வர்றோம் நம்ம. அதுதான் அரசாங்கம் பொதுமக்கள் அதை பயன்படுத்துகின்ற அந்த மக்களுக்கும் அதிக தொகையை நிர்ணயம் பண்ணா இழப்பு வரும், பாதிப்பு வரும். அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஆட்டோ ஓட்டுநர் இந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டணம் 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபா, அடுத்த 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபாங்கிற கட்டணம் சரியானதா குறைவானதா? சரியான கட்டணமா குறைவான? சரியான கட்டணம்ன்றது ஆட்டோ சங்கங்களை அதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க, அப்புறம் அவங்களையும் பாக்கணுங்கிற ஏன் கோண போறீங்க? நீங்க அது சரியான கட்டணம் அரசு நான் சொல்ல வர்றது இந்த ஆட்டோக்கள் ஆட்டோ மீட்டரை பொறுத்துற ஆட்டோக்கள் யாருன்னா சென்னை மாநகரத்துக்குள்ள இயங்குறதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஆட்டோக்கள் தான் அதை பொருத்த முடியும். ஆனா அதை விட கூடுதலான ஆட்டோக்கள் இருக்கிறதுக்கு காரணம் அது அனுமதிக்கப்படாத ஆட்டோக்கள். சென்னை நகருக்குள்ள அனுமதிக்கப்படாத ஆட்டோக்கள் இயங்குவதாக இருந்தால் அதை தடுக்க வேண்டியது யார்? அதுக்குதாங்க இப்போ மீட்டர் பொருத்துறதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு மீட்டர் இல்லாம அது வந்ததுன்னா ஒண்ணு அது பர்மிட் இல்லாத ஆட்டோவா இருக்கணும், அல்லது வேற மாவட்டங்கள்ல பர்மிட் வாங்கின ஆட்டோவா இருக்கணும். அதுதான் இப்ப கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்டோக்கள் தான் இன்னைக்கு பிடிக்கப்பட்டு 2 ஆட்சிக்கு முன்னாடி தமிழகம் முழுக்க மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வரணும்னு சொன்ன போது எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு கண்காணிப்போடு எப்படி 100% அமல்படுத்தப்பட்டது. அப்ப அரசு நினைத்தால் ஒரு விஷயத்தை இது ஆட்டோ ஓட்டுநர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறவங்க, ஆனா கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக முடியல. ஒரு புது திட்டம் நீங்க சொன்னது சரியானது. ஆனா இதுல நான் குறிப்பிட்டதை முதலே சொன்னேன். அத ஆட்டோக்கள் அதை பயன்படுத்துறவங்க சாதாரண மக்கள் அதை தொழிலா வச்சுக்கிட்டு அவங்க வாழ்வாதாரமா அது இருக்கு, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் அதுல பயணம் போகிற மக்களும் சாதாரண மக்கள். இது ரெண்டுமே உண்மை சார். நாளை காலையில புது மீட்டர் கட்டல ஆட்டோ பறிமுதல் பண்ணிடும் அப்படின்னா நிச்சயமா அப்படி இல்ல.
இது வந்து ஒரு முறைக்கு 3 முறை நீடிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தை வழக்கு நடக்கப்பட்டு தமிழ்நாடு தலைமை பிரிக்கப்பட்டு அதுக்கும் பல காரணங்கள் உச்சநீதிமன்றம் உத்தரவு போடவே அதுதாங்க அதுக்கும் போதுமான மீட்டர்கள் கிடைக்காத சூழ்நிலை இருந்தது. அந்த இப்போ ஆட்டோக்கள் வந்து பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண மக்கள் தான் அதை வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து சொந்த காசை போட்டு ஆட்டோ வாங்கி வச்சிடல. அவங்க யாராவது பைனான்சியர் கிட்ட அதை அடமானம் வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு டியூ கட்டாம இருப்பாங்க. டியூ கட்டாம இருக்க சொல்ல அவங்க கிட்ட போய் அந்த ஆர்சி புக்க கொடுங்க, நான் வந்து மீட்டர் பொறுக்கிறதுக்கு ஆட்டோ கட்டணம் பத்தல, எங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு இது பத்தாதுன்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்கேயுமே பந்தோ மறியலோ வேலை நிறுத்தமோ பண்ணல. ஆமாங்க. நீங்க ஏன் சார் அவங்களை பத்தி அவ்வளவு கவலைப்படுறீங்க? இல்ல கவலைப்படலங்க. அது அதாவது நடைமுறையில வந்து ஏன் வந்து அது முழுக்க வந்து சாத்தியப்படலன்றது காரணத்தை சொல்றேன். இன்னைக்கு அந்த ஆட்டோக்கள் வந்து மீட்டர் வாங்கணும்னா அந்த ஆர்சி புக் அதெல்லாம் கொண்டு போய் அவங்க காட்டினாதான் அதை கொடுப்பாங்க. அப்படி இருக்க சொல்ல அந்த ஆர்சி புக்கு யாராவது ஒரு பைனான்சியர் கிட்ட அடமானம் வச்சிருப்பான். அவன் 4 மாசம் டியூ கட்டலன்னா அவன் கொடுக்க மாட்டான். அதை வந்து அவன் கட்டிட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லுவான். இவங்கிட்ட அதை பெரட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். அதை பெரட்டி கொண்டு போய் கட்டி அதை வாங்கிட்டு வரதுக்கு 7 கோடி தமிழர்களுக்கு மின் கட்டணத்தையோ பேருந்து கட்டணத்தையோ மாற்றி அமைக்கும் போது ஒரே நாள்ல மாற்றி அமைக்க முடிஞ்சது. அதாவது அதுக்கு வந்து நம்ம வந்து தேதி கிருதம் வைக்கவே இல்லை. நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது. நான் சொல்ல வர்றது என்னன்னா நடைமுறையில இப்போ 15 வருஷமா இல்லாத ஒண்ண அதை வந்து புதிய திட்டம் போலதான் இது ரொட்டீனா இருந்து அதை கூடவோ குறைவோ பண்ணிருந்தா அது பிரச்சனை இல்லை. ஆனா 13 வருஷமா அதை பத்தியே கவலைப்படாம அந்த அதுக்கான சிந்தனையே இல்லாம அதுக்கான முயற்சி எதுவும் செய்யாம பழகிட்ட ஒரு சமுதாயத்துல இன்னைக்கு புதுசா அதை கொண்டு வர சொல்ல இதை நடைமுறைக்கு அது படிப்படியாக கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து மீட்டர் இல்லாத ஆட்டோக்கள் சென்னை மாநகரத்தில் ஓட அனுமதிக்கல. அப்படி ஓடுனா அது போலீஸ் வந்து உடனே நடவடிக்கை எடுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. திரு குமார் வந்து ஆட்டோக்காரங்களை பத்தியும் பாக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க வந்து பொதுமக்கள் மேலதான் தப்புன்னு சொல்றீங்க. நான் பேசாம ஆட்டோக்காரட்டே சரண்டர் ஆயிரலாம் பாக்குறேன். அவர் தான் பேசி ஒரு 5 ரூபா குறைச்சாவது எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படித்தான் போகுது. நான் திரு சம்பத்தை கேட்கிறேன். இதுல வந்து நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, காவல்துறை வந்து பிடிச்சு வைக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு துணிச்சல்னால ஆட்டோ ஓட்டுநர் இன்னும் வாங்காம இருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த ஆட்டோ வந்து மீட்டர் வந்து மாற்றி அமைக்கிறாங்க. ஆட்டோ மீட்டர் வந்து அமல்ல இல்லையே தவிர ஆட்டோ உற்பத்தி ஆகும்போது எல்லா ஆட்டோலையும் சேர்த்து மீட்டர் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. நம்ம கட்டணத்தை தான் திருத்தி அமைக்கணும். மீட்டருங்கிறது புதுசா வாங்க வேண்டிய சமாச்சாரம் கிடையாது. ஆட்டோட சேர்ந்து இருக்கக்கூடிய சமாச்சாரம் தான். அதுல கட்டணத்தை மாற்றி அமைக்கணும், திருத்தம் பண்ணணும். அது இத்தனை கிலோமீட்டர் போனா இவ்வளவு ரூபா மாறுற மாதிரி. இத கட்டணத்தை திருத்தி அமைச்சா கூட ஆர்டிஓ வந்து அது சீல் வைப்பாங்க. ஆமா, அப்படி கட்டணம் அதுக்கு அந்த பண்ண வேண்டியது ஒரு ஆல்டரேஷனை தவிர புது மேனுஃபேக்சரிங் கிடையாது. இல்ல அதுதான் அது வந்து அந்த சீல் வைக்கணும்னா அவங்க ஆட்டோ ஆர்சி புக் வேணும், அந்த பர்மிட் அவங்க பேர்ல இருக்கணும். இது சார் இதெல்லாம் இல்லாம ஆட்டோ ஓட்டவே முடியாது சார். ஆர்சி புக் எல்லாம் ஆட்டோ ஓட்ட முடியுமா? பர்மிட் எல்லாம் ஆட்டோ ஓட்ட முடியுமா? ஓட்டக்கூடாது இல்லையா? பர்மிட் இல்லாம இல்ல, டிரைவர் லைசன்ஸ் இல்லாம ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க சார். என்ன சார் அதுதான் இப்போ அதான் முனைக்கு நின்று போலீஸ்காரங்க 2 வீலர்ல போறவங்க மட்டும் பிடிப்பாங்க, ஆட்டோக்காரங்க பிடிக்க மாட்டாங்களா? இல்ல அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இத நடவடிக்கை எடுக்க சொல்ல இதுக்கு காலதாமதம் ஆகுதே தவிர இந்த நடவடிக்கையை வந்து யாரும் தவறுன்னு சொல்லல. பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா ஹெல்மெட் பிரச்சனை மாதிரி காவல்துறை வந்து மாமூல் வாங்குறதுக்கான இன்னொரு வாய்ப்பா அமைஞ்சு வச்சு ஆட்டோ கட்டணம் பண்ணல. பொதுமக்களுடைய பிரச்சனையை நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி வழக்கறிஞர் சொன்ன மாதிரி வழக்கறிஞர் ராமமூர்த்தி தெளிவா சொன்னாரு. பொதுமக்களும் இத வந்து அவங்க அந்த நேரத்தில் ஆட்டோ வந்தவொடனே அவன் 50 ரூபாய் கேட்கறானா கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய இவங்க வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு போனோம்னா வந்து ஏறிட்டு மீட்டரை போடு நான் இவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொல்ற அளவுக்கு பொதுமக்கள் மனநிலை மாறல. அரசோட பிரதிநிதியா இருக்கக்கூடிய நீங்க வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து பாவப்பட்டவங்க ஏழைகள் பங்காளிகள் சொல்லும் போது பொதுமக்கள் யார் சார் சப்போர்ட் பண்ணுவா? நான் பொதுமக்களுக்கு வந்து எதிராக எதுவும் சொல்லல. பொதுமக்களுடைய நிலை வந்து பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு இருக்கணும். பொதுமக்கள் வந்து அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்த்தா அரசாங்கம் வந்து சட்டம் தான் போட முடியும், அந்த பட்டியலை வெளியிட முடியும். அந்த மீட்டரை வந்து பொறுத்து ஆகணும்னு சொல்லி போடணும். அது இல்லாதது நடவடிக்கை எடுக்க முடியும். சட்டத்தை மட்டும் உருவாக்கலாமா? அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு மாற்றம் தானே இருக்கு. கண்காணிக்க தான் இருக்காங்க. கண்காணிக்க சொல்லையே இன்னைக்கு வந்து இந்த 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த 15ஆம் தேதி கூட பல அரசியல் கட்சிகள் கோரிக்கை வச்சது, பல தொழிற்சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்தாங்க. இதையெல்லாம் எதிர்த்து அவங்க இதையெல்லாம் உணர்ந்துதான் அரசாங்கம் அவங்களுடைய பிரச்சனையும் பார்க்கணும்ல.
அவங்களுடைய அந்த மீட்டருக்கு அதுதான் நான் முதல்ல கேட்டேன். நான் நினைக்கிறேன், அதாவது பால் கட்டண உயர்வு பத்தி வரும்போதோ, மின் கட்டண உயர்வு பத்தி வரும்போதோ, பேருந்து கட்டண உயர்வு பத்தி வரும்போதோ ஒரே நாள் அறிவிக்கப்பட்டது. எங்கேயும் எந்த ஹர்த்தாலும் பந்தும் வேலை நிறுத்தமோ நடக்கல. பொதுமக்கள் எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா சில லட்சங்கள் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓனர்களை பத்தி நம்ம அவங்களே பார்க்கணும்னு சொல்லிட்டு 3 வேறு வேறு காலக்கெடுவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வழக்கு நடக்கும் போதே தெரியும். அதன் பிறகு வழக்குல உச்சநீதிமன்றம் கெடு விதித்த பிறகு நிர்ணயிக்கிறதுக்கே ரொம்ப தாமதமாச்சு. நிர்ணயிச்ச பிறகு அமல்படுத்துறது தாமதமாச்சு. என்னைக்கு முடியும் இந்த கதை? ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு, அதன் பிறகு அமல்படுத்துறதுக்கு திரு ராமூர்த்தி வெயிட் பண்ண இன்னும் ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணா February 28க்குள்ள ஜிபிஎஸ் மீட்டர் போட போறாங்க. ஜிபிஎஸ் மீட்டர் போட்டா கண்டிப்பா பில்லு கொடுத்துருவாங்க. இதுல கண்ட்ரோல் ரூம் வந்துரும். ஏற்கனவே இருக்கிற மீட்டருக்கே ஒன்னும் வழியே காணும். நீங்க ஜிபிஎஸ் மீட்டர் வந்து சொல்றீங்க. அது என்னைக்கு நம்ம என்னைக்கு வருது? அதுக்கு ஜிபிஎஸ் மீட்டர் தேவையான அளவு கிடைக்கல. இல்ல அது கவர்மெண்ட் அதாவது 80 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டு செஞ்சு இந்த ஜிபிஎஸ் மீட்டரை இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. அது வந்த உடனே இவங்க யாருமே தனியார் நம்ம மீட்டரை வாங்கி பிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது அரசாங்கமே ஆர்டிஓவே அந்த ஒவ்வொரு பர்மிட் இருக்கிற இதுக்கும் அந்த பிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால இவங்க எல்லா பர்மிட் உள்ள அத்தனை ஆட்டோக்களுக்கும் அரசாங்கமே அந்த ஜிபிஎஸ் மீட்டரை போட சொல்ல அதுல இருந்து பில் வந்துடும். அந்த சீல் அவங்க வச்சிருப்பாங்க. கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய நடவடிக்கைகளை போலீஸ் கண்காணிக்கும். அதுக்கான முயற்சிகள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதுக்கான திட்டமிட்டு அதுக்கான ஆக்கப்பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துக்கு தான் இந்த பிரச்சனை. நடைமுறைக்கு வந்தால் அப்படியானால் அரசாங்கம் தெளிவாக வெளிப்படையாக மக்கள் முன்னால் ஏன் சொல்வது பிப்ரவரி வரைக்கும் இந்த அமலாகாது, பிப்ரவரிக்கு பிறகு இந்த கட்டணம் அமலாகாது என்று ஏன் அரசு சொல்லவில்லை? அப்படியே சொல்லியிருக்கலாமே நேரடியாக. மீண்டும் ஆயுதத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே, ஆட்டோ கட்டணம் முறைப்படுத்தல் தாமதத்துக்கான காரணம் யார் என்பது பற்றி இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு சம்பத் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் படி சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 36% ஆட்டோக்கள் இன்னமும் தங்களுடைய மீட்டரை திருத்தி அமைக்கல. இதுக்கு என்ன காரணம்? இன்னொரு தகவல் அதிர்ச்சியாக கிடைச்சதுன்னு, திருத்துறதுக்காக அவங்க சர்வீஸ் சென்டர் கொடுத்ததை வாங்கிட்டே போகாம உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே கடைக்காரங்க நம்மள்ட்ட நண்பர்கள்ட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி இல்ல அவங்க வாங்கி கொடுத்து 15 நாளாச்சு 20 நாளாச்சுன்னு வாங்கிட்டு போகாம உட்காந்துருக்காங்க அப்படின்னு. சோ இது ஒரு முழுக்க ஆட்டோ ஓட்டுநரோட ஒரு அலட்சியத்தை காட்டலையாது. அதாவது நீங்க ஆவடி குமாரன் சொன்ன மாதிரி சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டாரு, அது உண்மை. அதாவது இந்த மீட்டர் கட்டணம், புதிய மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சதவீத ஆட்டோக்களுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஏற்கனவே பைனான்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த ஆட்டோக்கு. எனவே அவங்க பைனான்சியர்ல பேங்க்ல அவங்களுடைய ஆர்சி புக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. எனவே ஒரிஜினல் ஆர்சி புக் இருந்தாதான் இவங்க மீட்டர் மாற்ற முடியும், திருத்தி அமைக்க முடியும். அப்படி ஒரு கெடுபிடி இருக்கிறதுனால அது ஒரு செக்ஷன் பாதிக்கப்படுது. இன்னொரு செக்ஷன் நீங்க சொல்ற மீட்டர் கடைக்காரன் 35 பேர் தாங்க மீட்டர் கடைக்காரங்க இருக்காங்க. லைசன்சி 35 லைசன்சி தான் மீட்டர் திருத்துற கடைகள் இருக்கு. இன்னைக்கு 72,470 ஆட்டோ. நீங்க காலக்கெடுன்றீங்க. அரசாங்கமும் யதார்த்தமா உணர்ந்துதான் அந்த காலக்கெடு நீடிச்சது. நீங்க சொல்ற மாதிரி பால் கட்டணத்தை அமலுக்கு கொண்டு வரலாம். காலக்கெடுவை ஒரு நாள் வைக்கல, ஒரு முறை நீட்டிக்கல. இல்ல ஒரே முறை தான். அக்டோபர் நவம்பர் சுப்ரீம் கோர்ட் ஒரே சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட பிறகு நிர்ணயிச்சு அறிவிக்கிறதுக்கே 25ஆம் தேதி கட்டணம் அறிவிச்சாங்க. அக்டோபர், அதாவது நான் சொல்றது ஆகஸ்ட் 25 அம்மா கட்டணம் அறிவிச்சாங்க. செப்டம்பர் 15க்குள்ள அந்த ரேட் கார்டை வாங்கி ஆகணும் எல்லா ஆட்டோக்களும். 66,000 ஆட்டோ டிரைவர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது அக்டோபர் 15க்குள்ள மீட்டர் திருத்தி அமைக்கணும். இதுதான் அரசு ஆணை. நீங்க பாத்தீங்கன்னா காலக்கெடு அப்புறம் ஆகஸ்ட் 25க்கு அப்புறம் தான் நீங்க வாங்கல. கார்டு வாங்கின அப்புறம் தான் வாங்கலாம். நீங்க முதல்ல மாத்தி வைக்க முடியல. கட்டணம் தெரியுமா உங்களுக்கு? ஆகஸ்ட் 25லே கணக்கு எடுத்தீங்க. 70,000 கட்டணம் எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? இல்ல நீங்க சொல்றது அந்த மீட்டர் புதுசா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த திட்டத்துல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி பல ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேல பயன்படுத்தப்படாமலே இருந்தது அந்த மீட்டர். இப்ப மீட்டர் கடைக்காரங்க கையில கொண்டு போக பாத்தீங்கன்னா அதுல ஏறக்குறைய ஒரு 15% மீட்டரு வேலைக்கு ஆகாது சார். 15 வருஷமா நீங்க சொல்றது ரொம்ப லாஜிக்கலா இருக்கே தவிர 15 வருஷமா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ எத்தனை இருக்கு சொல்லுங்க? எல்லா ஆட்டோ 15 இருக்கக்கூடிய ஆட்டோ தான். எவ்வளவு புது ஆட்டோகள் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறை ஆட்டோ வரும்போது சேர்ந்து மீட்டர் வந்துட்டு தான் இருக்குது. ஆட்டோ பயன்படுத்தவே கிடையாது. சொல்றது பழைய மீட்டர்கள் இவ்வளவு பழுதானது, திருத்தி அமைக்க முடியாது, புதுசு வாங்கணும்ன்றான் மீட்டர் கடைக்காரன். அவன் இதை வச்சு வியாபாரம் பண்ண நினைக்கிறான். இன்னொரு ஒரு வாய்ப்பு ஆட்டோ டிரைவர்கள் இருக்கு. இப்ப அம்மா ஒரு 80 கோடி ரூபாய
புதிய மீட்டரை ஜிபிஆர்எஸ் கொண்டு வராங்க. அது எல்லாருக்குமா மானியமா வழங்க போறாங்க, இலவசமா வழங்க போறாங்க. அப்போ பிப்ரவரியில அது சேல்ஸ் இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு மார்ச்ல அமலுக்கு வந்துடும். அப்போ அதுவரையிலும் காலத்துக்கு 3000 ரூபாய் பிப்ரவரி மார்ச்ல வந்துரும் அப்படிங்கறதுக்காக இப்போ வந்து கட்டணம் வந்து வாய்க்கு வந்த கட்டணம் வாங்கிக்கலாமா? அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் தமிழக ஒரு விஷயத்தை பார்க்க மாட்டீங்களே, மெஜாரிட்டி ஆட்டோ டிரைவர்கள் மாத்திட்டாங்க மீட்டரு. அதை ஏன் நீங்க வரவேற்க மாட்டீங்க? எனக்கு வந்து ஒரு குடம் பால் வந்து இருக்காங்க மாதிரி 2 விஷயம் இருக்காங்க. இல்ல அதுக்கான பலகீனம் என்னன்னு நீங்க பாருங்க. நாங்க ஆட்டோ தொழிற்சங்கங்கள் யாராவது இந்த காலக்கெடுவுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. அதே நேரத்தில் யதார்த்தமா அரசு துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரியும். என்னென்ன பிரச்சனைகளால ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் நல்ல புரிதல் இருக்குன்றீங்க. அப்படி இல்ல, அவனுடைய கஷ்டம் அவங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய கசைக்கு பிழியக்கூடிய அதிகாரிகள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அதிகாரிகள். கடுமையான தண்டனை வராங்க. உங்களுக்கு வண்டியில ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு, ஒரு டயர் மாத்தணும், வீல் மாத்தணும், கியர் மாத்தணும், ஆக்சிலேட்டர் மாத்தணும், நீங்க மாத்துறீங்களா இல்லையா? கண்டிப்பா. அது வந்து இல்ல வந்து காசு கேட்கறான், ஆர்சி புக் கேட்கறாங்க, பேசாம இருக்கீங்களா? அது தொழில் தேவை அப்படிங்கும் போது அந்த அவசியம் போது நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா அடுத்து வந்து காசு கொடுக்க போறாங்க போது உங்களுக்கு நெசசிட்டியா தோண மாட்டேங்குது, ஒரு அவசியம் கட்டாயம் தோண மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு புது மீட்டர் வாங்க முடியும், வாங்க தேவையா? ஒரு ஆட்டோ தொழிலாளி அன்னாடம் காட்சியாவ அவன் போய் ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சிருக்க அரசு புதிய மீட்டர் வரும்போது 3 மாசத்துக்கு பிறகு இந்த மீட்டர் பயனெல்லாம் போயிருமா? ஆமா சார், இந்த மீட்டர் பயனெல்லாம் போயிடும் சார். இந்த மீட்டர் ஜிபிஎஸ் தான் கொடுத்தாங்க, இந்த மீட்டர் பயனெல்லாம் போயிருமா? புது மீட்டர் தான் தரப்போறாங்க, தரப்போறாங்க. புது மீட்டர் தானே அப்ப நீங்க அமல்படுத்தலாம். அப்ப அரசாங்கம் வந்து ஏன் சொல்ல அழகா சொல்லாம அரசாங்கம் பிப்ரவரி மாசம் இல்ல இந்த மீட்டர் வந்து நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டேன். நான் எளிமையா கேட்டுறேன். அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட புதிய மீட்டர் வருது அப்படின்னு சொல்லும் போது 3 மாசத்துக்காக யாருமே மீட்டர் வாங்க சொல்றது கட்டாயமா வருத்தப்பட நிச்சயம் தான். அப்ப அரசாங்கம் தெளிவா சொல்லாம இந்த புது திட்டம் வர்றதுனால இல்ல. அதாவது இதுக்கு அடிப்படையை பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த வழக்கு, அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வர சொல்ல, அந்த நீதிமன்றத்திற்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சு நீதிமன்றத்தில் பதில கொடுத்தாங்க. இதை வந்து நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே ஏத்துக்கிட்டு வேற எந்த மாநிலமும் செய்யாததை தமிழ்நாடு செய்யறாங்க, சென்னையில செய்யறாங்கன்னு வந்து பாராட்டி தெரிவிச்சு இந்த திட்டம் வந்து இந்த ஜிபிஎஸ் சொன்னாங்க. சொல்றத கொஞ்சம் சொல்ல விடுங்க. அந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு அதுக்குரிய கருவிகள் உருவாக்கணும், செய்யணும். ஆனா இப்ப நடக்கிறதுன்றது ஏற்கனவே இருந்த மீட்டரை திருத்த சொல்றாங்க. இது கட்டண திருத்தம் தான், இது மீட்டர் திருத்தம் இல்ல. மீட்டர் மாத்துறதுன்றது மார்ச் மாசத்துல இருந்து நடைமுறைக்கு வரும். அது ஜிபிஎஸ் கருவி 80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை வந்து அந்த கருவிகளை வாங்கி விலையே இல்லாமல் ஆர்டிஓ ஆபீஸ் மூலமாக அந்த லைசன்ஸ் எப்படி அரசாங்கம் வந்து அனுமதிக்குதோ அந்த லைசன்ஸ் அனுமதிச்ச அத்தனை ஆட்டோக்களுக்கும் அந்த உரிய பர்மிட் இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்களே பிக் பண்ணி சீல் வச்சிருவாங்க. இல்ல எனக்கு நான் உறுதியா தெரியாம சொல்ல வரும்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீட்டர் இதே தொடரும். டிஜிட்டல் மீட்டர் தான், பழைய மீட்டர் கிடையாது. டிஜிட்டல் மீட்டர் புது மீட்டர், ஜிபிஎஸ் கருவி மட்டும் தான். அதாவது அடிப்படை என்னன்னா இது வந்து ஜிபிஎஸ் கருவிக்கு மீட்டருக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க பொறுத்தவரை மட்டும் இணைப்பு மட்டும் தான் சார் தேவை. போயிட்டு இருக்கு ஜிபிஎஸ் மீட்டருக்கான ப்ராசஸிங் போய் பேப்பர்ல வந்திருக்கு. அதாவது அதுல அந்த மீட்டர்ல வந்து அந்த பில் வெளியே வர்ற அளவுக்கு எல்லாமே அதுல பொருத்தப்பட்டிருக்கும். அது வந்து இந்த மீட்டருக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. அது வந்து முழுக்க தனியான மீட்டர். அது இன்னும் சொல்ல போனா தனியான மீட்டர் நிச்சயமா வரும். ஆனா அதுக்கு இல்லாம ஒரு ஜிபிஎஸ் கருவி பொறுத்தது அப்படின்னா வந்து பேருந்துல பொறுத்துறோம், நம்ம வாகனங்களை பொறுத்துறோம், செல்போன்ல இருக்கு. ஜிபிஎஸ் கருவிங்கிறது ஒரு இடத்தை அடையாளம் காட்டக்கூடிய விஷயம். எவ்வளவு தூரம் போகுது? ஒரு அட்டவணை கொடுத்தாங்க, கன்வர்ஷன் டேபிள் கொடுத்தாங்க. அது 1 மாசம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இது 2 மாசம் போகுது. அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் வந்து அது வந்து புதுசா வரப்போறது. இலவசமா தர போறாங்க அரசு. காலத்துலதான் இந்த சிக்கல். புது மீட்டர் மாத்துறது 15 வருஷம் பொறுத்த மக்கள் இன்னொரு 4 மாசம் பொறுத்து. ஒரு விஷயம், நீங்க ரேட் கார்டு 65,000 ஆட்டோ டிரைவர்கள் வாங்கிட்டான். அதை நீங்க கரார அமல்படுத்த வைங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. ஆனா பிராக்டிகலா இருக்கக்கூடிய சில கஷ்டங்களை பரிசீலனை பண்ணணும். மீட்டர் அதே மாதிரி நீங்க சொல்றோம் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது மீட்டர் போட்ட பிறகு. ஆனா ஒரு விஷயத்தை ஆட்டோ டிரைவர்கள் சார்பாக நாங்க வலியுறுத்தணும்.
அமைச்சருடைய பேச்சுவார்த்தையிலே சொன்னோம். நாங்க வந்து மினிமம் 30 ரூபாய், கிலோமீட்டருக்கு 15 ரூபாய் கேட்டோம். எல்லா ஆட்டோ தங்கமும் பயணிகள் சார்பாக கன்சூமர் சார்பாக வந்தவர்கள் 12 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. மினிமம்ன்றது 12 ரூபாய், 25 ரூபாய்ன்றது ஒத்துக்கிட்டாங்க. கிலோமீட்டருக்கு 12 ரூபாய்ன்றது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பிரேரணை தான் அப்படியே அரசாங்கம் ஏத்துக்குச்சு. இல்ல பெங்களூர்லயும் திருவனந்தபுரத்துலயும் நம்மளோட கம்மியா தான் கட்டணம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அமைச்சர் பேச்சுவார்த்தையில் நம்ம டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி சொன்னாரு டெல்லியில 20 ரூபாய் தாங்க. ஆனா டெல்லியில வர்றது என்ன தெரியுங்களா? கேஸ். அதான் நான் தொடர்ந்து கேட்க வரேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு விவாதிக்கலாம். நம்ம வந்து பெட்ரோலுடைய கட்டணத்தின் அடிப்படையில், பெட்ரோலின் விலையின் அடிப்படையில் தான் இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதை விட குறைவான விலை கொண்டது டீசல், அதை விட குறைவான விலை கொண்டது எரிவாயு. அப்படியான இந்த மாற்று கட்டணங்கள் தனித்தனியாக தேவையா? திரு ராமமூர்த்தி அவர்கள் கேட்க விரும்புறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டண நிர்ணயத்துக்கு நம்ம வந்து பொதுமக்கள் தரப்புலையும் ஆட்டோ தரப்புலையும் கூட்டு வச்சு பேசி அரசு நிர்ணயிச்சாங்க. ஆனா இதை பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா பெட்ரோல் விலையை அடிப்படையாக வச்சு நிர்ணயிக்கப்படுது. ஆனா இதை விட கட்டணம் குறைவானது டீசல், அதை விட கட்டணம் குறைவானது எரிவாயு. நம்ம தமிழ்நாட்டில் இப்ப வந்து டீசல் ஆட்டோக்கள் நிறைய ஓட ஆரம்பிச்சு, குறிப்பா எல்பிஜி ஆட்டோக்கள் அதிகமா புதுசா வந்து வரக்கூடிய ஆட்டோக்கள் எல்லாமே எல்பிஜி தாங்கன்னா அதோட எண்ணிக்கை அதிகமாக சொல்லுது. அப்ப நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, குறைப்பதற்கான தேவை இருக்குதா? எங்க குறைக்க போறாங்க? இனிமே குறைக்க தேவை வந்தாலும் இப்ப பாரு பெட்ரோல் குறைஞ்சிருக்கு, ஆனா குறைக்கல. ஆனா வந்து இதை பத்தி இருக்கிறத சரியா பண்ணா போதும். இனிமே குறைக்க வேணாம். இப்ப 25 rupees ஒழுங்கா பண்ணாலே போதும். இப்ப குறைக்க சொன்னா அதுக்கப்புறம் அந்த எல்பி மோர் சண்டை தான் வந்து உள்ளூர் சண்டை வரும். ஏன்னா 20 rupees பண்ணா மற்ற ஸ்டேட்ல பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்ப வயலேட் பண்ணுவாங்க. போலீஸ்க்கு வந்து இதே வேலை தான். அது புரியுது. இப்ப அரசு நிர்ணயம் பண்ணி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம வந்து இப்போ வந்து சமீப காலமாக இந்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட இந்த விலை நிர்ணயத்தை கொடுக்கப்பட்ட பிறகு டெய்லி வந்து 15 நாளைக்கு ஒருக்கு வந்து மாறி கூடிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கு. 2 ரூபா கூடுது, 5 ரூபா குறையுது, மாறி மாறி போயிட்டு இருக்குது. இப்ப எதன் அடிப்படையில் நிர்ணயிக்க முடியும்? அப்படியே போட்டு விட்டுற முடியுதானா? சில சமயம் அரசுக்கு இழப்பு ஏற்படலாம், சில சமயம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இழப்பு ஏற்படலாம், சில சமயம் வந்து பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்படலாம். இப்ப யாருன்னு பாக்குறது இப்படி மாத்திட்டே இருக்கு 15 நாளைக்கு ஒருக்கு. என்ன பண்றாங்கக்கா, ஆட்டோ பிக்ஸ் பண்ற போது ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் ஜாஸ்தி வச்சுதான் பிக்ஸ் பண்ணுவாங்க. வெறும் இந்த அமௌண்ட் பிக்ஸ் பண்ணா நாளைக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். இப்ப நிர்ணயிச்சிருக்க கட்டணமே கூடுதலா வச்சுதான் பண்றாங்க. இப்போ 20 ரூபாய் 25 ரூபாய் வச்சிருக்கேன், அதுல வேலை 40 ரூபாய் 35 ரூபாய். அது வரலாம் வந்து பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பேசி பண்ண கமிட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் பண்ணணும். அதை விட இப்பவே வந்து ஒவ்வொரு வாட்டி ஏறப்போ என்ன அர்த்தம்? 100 ரூபாய் போயிடும். 100 ரூபாய் 2 ரூபாய் போகும் மினிமம் ரேட்டு. இல்லதான் நான் வந்து சம்பளத்தை கேட்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே கட்டணத்தை பத்தி நம்ம சொன்னோம். மற்ற அண்டை மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைநகரங்கள்ல திருவனந்தபுரம் ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், அது ரொம்ப குறைவான கட்டணம். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்ம ஊர்ல கூடுதலா சொல்லி கேட்கறதுக்கான என்ன காரணம்? அங்க இருந்து இங்க விலை கூடுதலா வந்ததா, இல்ல அங்க இருந்து இங்க சவாரி குறைவா வந்துருதா? என்ன காரணம்? இல்ல நம்ம டெல்லியில நீங்க பாத்தீங்கன்னா முழுமே கேஸ் ஆட்டோ தான். அங்க 20 ரூபாய் மினிமம், 25 ரூபா, 20 ரூபா. டெல்லியில வந்து 25 ரூபா வந்து 14 ரூபா ஒரு கிலோமீட்டர் வச்சிருக்காங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து அதே மாதிரி இங்க எல்லாமே கேஸ்ல வருதா இருந்தா 20 ரூபாய் தாராளமா கட்டுப்படி ஆகும். வரக்கூடிய புது ஆட்டோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படித்தானே வருது? இல்ல அது ரொம்ப ரேர் சார், ரொம்ப கம்மி தான் சார் வருது. அது புது ஆட்டோக்கள் எல்லாமே எல்பிஜி ஆட்டோக்கள் தான் வருது. எல்பிஜி ஆட்டோ ரொம்ப கம்மியா தான் வருது. இல்ல பெட்ரோலும் வருது. எல்பிஜி எல்லாமே எல்பிஜி வருது கிடையாது. பெட்ரோலும் எல்பிஜி கலந்து வருது புது ஆட்டோக்கள். ஆமா. அதனால இப்ப எல்பிஜில என்ன விஷயம்னா அதுலயும் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? சென்னையில போதுமான அளவுக்கு பில்லிங் ஸ்டேஷன் கிடையாது. வெறும் 25 பில்லிங் ஸ்டேஷன் தான் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கியூல நிக்கணும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிக்கணும். அது ரொம்ப சிரமப்படுறாங்க ஆட்டோ டிரைவர்கள். அதை வந்து அரசாங்கம் அதையும் கன்சிடர் பண்ணும். அதே நேரத்தில் சார் இந்த இப்ப நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற 25/12 ஆட்டோ டிரைவர்களுக்கான கட்டணம் கிடையாது சார். பயணிகள் கன்சூமர் அசோசியேஷன்கள் பிரேரணை பண்ண கட்டணத்தை தான் அரசு அறிவிச்சிருக்கு. அரசு ஒன்னும் பொதுமக்களுக்கு எதிராக ஒன்றும் எந்த வகையிலும் துரோகம் பண்ணல. அதே நேரத்தில் ஆட்டோ டிரைவர்களுக்கு சில விஷயங்கள்ல இப்ப நீங்க புது ஆட்டோ ஒரு ஜிபிஎஸ் மீட்டர் கொண்டு வராங்க, 80 கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கி இருக்காங்க. அது ஆட்டோ தொழிலாளர்களுக்கு அவர்கள் செய்யற பெரிய உதவி. ஏன்னா இதை புதுசா இவன் மாட்டணும்னா இவன் 3000 4000 எங்க போவான்? அது மாத்திரம் இல்ல, பொதுமக்கள் நலனுக்காக இன்னும் பல விஷயங்களை கொண்டு வராங்க. நீங்க வந்து எங்க போவான்னு கேக்குறீங்க. ஆட்டோ ஓட்டுநர்ல என்னுடைய பார்வையோட கணக்கு சரியாக கிட்டத்தட்ட 60-70% பேர் வந்து சாயந்தரம் எங்க போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். டாஸ்மாக் கடைக்கு அதிகமா போறாங்க. அதுக்கு செலவழிக்க முடியுது, அது கூடுதல் வருமானம் வருது, வீட்டுக்கு கொடுக்க முடியாம அதுக்கு வருது அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போலாமே. நீங்க பொதுவா என்னன்னா நீங்க இப்போ நீங்க இவ்வளவு இந்த அமலுக்கு வந்த பிறகு எவ்வளவு சார் கம்ப்ளைண்ட் வந்துக்குதுன்றீங்க?
எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் 100 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எனக்கே தெரிஞ்சு 100 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 1 2 கிடையாது. ஏன் அப்படின்னா இவ்வளவு கட்டணம் சொல்லி பேசிடுறாங்க. ஆனா மீட்டர் போட்டா சொல்லுங்கன்றாங்க. காவல்துறையில கேட்டா இப்ப எப்படி வாங்குறாங்க, எப்படி போறாங்க அப்படின்னா, ஏமா 300 ரூபாய் கொடுத்துருங்க, ஆனா வந்து மீட்டர் போட்டேன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்படிதான் போகுது. மீட்டர் போடணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனா கட்டணம் வந்து மீட்டர் படி வாங்குறது இல்ல. நடைமுறையில வழக்கறிஞர் சொன்ன மாதிரி டிரைவர் மீட்டர் போடுறான், ஏற பேசஞ்சர் இல்லங்க இவ்வளவு தருவேன் மீட்டர் எல்லாம் போடாதீங்க சொல்ற பேசஞ்சர் இப்போ இருக்காங்க. ஏன்னா மீட்டர் வந்து இவங்க கொடுக்கிற காசை காட்டிலும் கூடுதலா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இன்னும் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில வரல. இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் அதைத்தான் நீங்க டிஜிட்டல் பேனர் ஏராளமா வச்சிருக்காங்க, நிறைய விளம்பரம் பண்ணிருக்காங்க. பொதுமக்களுடைய நலன் கருதி இந்த புதிய மீட்டர் மறு கட்டண சீரமைப்பு சம்பந்தமா மக்கள் மத்தியில விழிப்புணர்வு உருவாக்கியிருக்காங்க. இது எப்ப முழுமையா இந்த நடைமுறைக்கு ஒழுங்குபடுறது வரும்னா அந்த ஜிபிஆர்எஸ் மீட்டர் வரும்போதுதான் சார். வழக்கறிஞர் சொன்ன மாதிரியே அது கடையில சார் நான் கேட்கிறேன், தங்கம் வாங்க போற இடத்துல பார்கெயின் பண்றோம், தங்கம் விற்கிறவன் ஒரிஜினல் பிக்சர் ரேட் விற்கிறானா சார்? அதே மாதிரிதான் சார் மீட்டர் வந்து இந்த மறுகட்டணம் சீரமைச்சு அந்த புது மீட்டர் வர வரையிலும் இந்த போக்குகள் கொஞ்சம் இருக்கும் சார். தங்கம் வந்து என்ன ரேட்டுன்னு எல்லா கடையிலும் எழுதி போட்டிருக்காங்க சார் வெளியே. அதான் சார் வாங்கணும்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் குறைஞ்சு விட்டா அவனுடைய லாபத்தை குறைச்சிப்பாங்க. கூட்டி வாங்க முடியாது, குறைச்சுதான் வாங்க முடியும். நீங்க வந்து குறைச்சு வாங்குறதா கூட்டி வாங்குறீங்களா? உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் வந்து 25 ரூபா 12 ரூபா அப்படின்னா அதோட ஆட்டோ கூடுதலா வாங்கினா குறைச்சு வாங்கலாம். தங்க விலை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதோட 1 கிராம் கூட வாங்க முடியாது. எந்த 1 ரூபா குறைச்சு வாங்கலாம் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த பொதுமக்களையும் நீங்க அழைச்சி கேட்கலாம். எங்க முன்னாடி இப்பவே சவால் விடுறேன். கடந்த காலங்களில் ஆட்டோ டிரைவர்கள் வாங்கின கட்டணத்துக்கும் இப்ப மீட்டர் பிரகாரம் வாங்கின கட்டணத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. ஆனா பாதிக்குது, நேரடியா ஆட்டோ டிரைவர் அன்றாட வருமானத்தை மிகப்பெரிய அளவுக்கு இப்பொழுது இழந்து நிற்கிறான். இதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அவன் குற்றவாளி இல்லை. 15 வருஷமா அதுல அரசாங்கம் கவனம் செலுத்தல. எனவே இந்த இடத்துக்கு போனா இவ்வளவு ரூபான்னு வாங்கி பழக்கப்பட்டுட்டான். இல்ல சட்டப்படி இவ்வளவுதான் வாங்கணும்னு இப்ப ஒரு மறு நிர்ணயம் அரசாங்கமே நிர்ணயிக்கும் போது அவனுக்கு இழப்பீடு அதிகமாயிருக்கு. நாங்க அதுக்காக நான் வந்து மீட்டர் போடாம டிமாண்ட் பண்ணுங்க நாங்க சொல்ல மாட்டோம். திரு குமார் நான் பதில் வருவாங்க. 15 வருஷமா கண்டுக்காம விட்டது அரசாங்கம் தான், நாங்க கிடையாதுன்னு சொல்றாரு திரு சம்பத். உண்மை இல்ல 15 வருஷமா அந்த மீட்டர் கட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யாம விட்டாங்க. அதனால அவங்க கட்டுப்படி ஆகலன்று வந்து நடைமுறையில கொண்டு வராம இருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயம் பண்ணலான்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அதை எண்ணெய் நிறுவனம் கிட்டே கொடுத்துட்டாங்க. ஆக 15 நாளுக்கு ஒரு முறை மட்டும் இல்ல, திடீர்னு பெட்ரோல் விலை 3 ரூபாய் 4 ரூபாய் கூட கூடி வந்தது, உயர்ந்துட்டு வந்தது. அந்த நேரத்தில் அவங்க வந்து அதை வந்து ஒரு சரியா நிர்ணயம் பண்ண முடியாத சூழ்நிலையில அது இருந்து. அது மட்டும் இல்லாம இவங்க கேட்ட தொகையும் பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகைக்கும் வேறுபாடு நிறைய இருந்ததுனால அது சில பிரச்சனைகளால அது கவனிக்கப்படாம இருந்தது. அந்த பழைய கட்டணத்தை அவங்க கடைபிடிக்க முடியாம இருந்தாங்க. இவங்க அந்த கட்டணம் வந்து இவங்களுக்கு போதுமானதா இல்லைன்றதுனால அரசாங்கமும் அதை சரியா நடைமுறைப்படுத்த முடியாம இருந்திருக்கும். இப்ப கொண்டிருக்கக்கூடிய சிறிய பேருந்துகள் மாதிரி விஷயங்களை அதிகமா கொண்டு வந்தா சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய தேவைகள் நிச்சயம் தீர்க்கப்படுறதுதான் இந்த திட்டம். இது வந்து இன்னைக்கு வந்து இந்த மீட்டர் திருத்தன்றது ஒரு இடைக்கால நடவடிக்கை தான். இன்னைக்கு வந்து இருக்கிற மீட்டர்கள் திருத்தப்படுறாங்க. இதுல கூட ஒரு கடுமையான எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இந்த திருத்தப்படாத மீட்டர்களுடைய பர்மிட் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மீட்டர் திருத்தி அந்த பதிவு செய்யலன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பர்மிட்டை கேன்சல் பண்ணப்படும் எச்சரிக்கை சொல்லியிருக்கு அரசாங்கம். அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவில் எந்த மாநகரத்தில் இல்லாத வகையில் ஆட்டோ போக்குவரத்தை முறைப்படுத்தவும் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலும் அதே நேரத்தில் ஆட்டோ ரிக்ஷாவை பயன்படுத்துகின்ற அதை நம்பி வாழ்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நான் சொல்லி ஒரே ஒரு இதனுடைய தொடர்ச்சி தான் 80 கோடி செலவுல இந்த ஜிபிஎஸ் கருவியை பொறுத்துறாங்க. அதுலயே பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்டர் போடுறாங்க. அந்த பிரிண்டர் அது மட்டும் இல்லாம அதுல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அந்த ஆட்டோ எங்க இருக்கு இருக்கின்றது அதை வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் சொல்றாங்க. இல்ல இது வந்து நம்முடைய கருத்து வந்து ஒவ்வொரு பக்கமும் இருக்குது. மக்களுடைய கருத்து இதுல என்னவா இருக்குது, யார் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம், இதுல மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது, நாம் குறுஞ்செய்தி மூலமாக தகவல் சொல்ல கேட்டிருந்தோம். மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம்.
மக்களுடைய கருத்து எதிர்பார்த்த அளவில் தான் இருந்தது. இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான காரணம் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் என்று 62% மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அரசுடைய கண்காணிப்பு குறைவுதான் காரணம் என்று 35% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் பக்கமும் பிழை இருக்கிறது என்று 3% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான காரணம். அவர்கள் அரசுடைய பிரச்சனையை, அரசுடைய வலியுறுத்தலை, மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று 62% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதுல அரசு மட்டுமில்லாம அரசு, பொதுமக்கள், ஆட்டோ 3 தரப்புமே தங்களுடைய பங்களிப்பு செய்ய வேண்டிய நிலைமை நிச்சயமா இருக்கிறது. பொதுமக்கள் தரப்பில் விழிப்புணர்வு வேண்டும், ஆட்டோ ஓட்டுநர் தரப்பில் கடமை உணர்ச்சி வேண்டும், அவர்களது கடமை மீறக்கூடாது என்ற எண்ணம் வேண்டும். இதை கண்காணிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. 3 பேருக்குமே இந்த நிகழ்ச்சியில் இந்த பிரச்சனையில் பொறுப்பு இருப்பதாக அறிகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு ஆவடி குமார் அவர்கள், திரு ராமமூர்த்தி அவர்கள், திரு சம்பத் அவர்கள் 3 நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.